வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமான ப்ளவுஸ். அது ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாகவும் பேக்கு வந்து அதிகமாகவும் இருக்குது. ரொம்பவே முரண்பாடான ப்ளவுஸு. அது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அளவு ப்ளவுஸை வச்சு 100% ஜெராக்ஸ் மெத்தேடில் நம்ம எடுத்து இவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்ருக்கோம். இது தொடர்ச்சியாக நம்ம திரும்ப திரும்ப இதே மாதிரி அளவு வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ஆரம்ப கட்டத்திலே இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன்னா எதுக்காக நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய புதுசாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் உள்ள வந்திருக்கீங்க, புது நண்பர்கள் நிறைய இருக்கீங்க. உங்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அளவு ஜாக்கெட்டை 4ஆக மடித்து போட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் வந்து நம்ம 4ஆக மடித்து கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா, நம்ம ஆம்பு டாட்டு இதெல்லாம் கூட பிடிக்கும் பொழுது சரியாயிடும். அது சில பேர் என்னென்னா 4ஆக மடித்து கட் பண்ணுவாங்க, அந்த இடையில வந்து கேப் வர்றது உள்வாங்கின ப்ளவுஸ் சொல்லுவோம். அந்த கேப் வந்து ஆம்பு டாட் பிடிச்சிட்டா சரியாயிடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நம்ம அப்படி சரியாக தைச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்கும் பொழுது சிலருக்கு வந்து இங்கே சைடில் சென்டரில் கேப் வந்திருக்கும், சிலருக்கு வந்து சைடில் கேப் வந்திருக்கும், சில பேருக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயும் சைடில் ரெண்டு பக்கமுமே கேப் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டை வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க, பேக்கை ப்ளஸ் பண்ணி ஃப்ரண்ட்டை. ஏன்னா அவங்களுக்கு வந்து முதுகு பக்கம் வந்து தசைகள் அதிகமாக பெருசாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி பேக் வந்து பெருசாக வச்சு ஃப்ரண்ட்டை வந்து கம்மியாக வச்சு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிட்டிங் சரியாக இருக்குது, அது போட்டு அவங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸையே திரும்ப திரும்ப அளவுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு 100% சரியாக செஞ்சு கொடுத்து நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தான் திரும்ப நம்மகிட்டே வந்திருக்கு. இதே மெத்தேடில் உள்ள ப்ளவுஸ் தான் அவங்க திரும்ப எப்பயும் கொடுப்பாங்க. இதை அவங்க போட்டு பழகிருக்காங்க, இந்த இவங்களோட உடம்பு அமைப்பு அந்த மாதிரி. அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை நம்ம எப்படி ஜெராக்ஸ் மெத்தடில் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும், இதில் என்னென்ன விஷயத்தை நம்ம தவற விடுறோம், நாலில் ஒரு பாகம் போடும்பொழுது என்ன நடக்கும், இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் உயரம் கேட்டிருக்காங்க, இதில் வந்து உயரம் கேட்டிருக்காங்க, உயரம் கேட்கும்பொழுது என்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் கூட உங்களோட ஷேர் பண்ணலாம், உங்களோட பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், நான் இந்த பேக்கை வந்து மார்க் பண்ணுற பொசிஷனில் வச்சுருக்கேன். பேக் மார்க் பண்ணியிருக்கேன், உயரம் கேட்டிருக்காங்க, அதனால் உயரம் இது வந்து ரெடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மார்க் கொடுத்து இங்கேருந்து ப்ளவுஸ் வச்சு நான் அளவு எடுத்திருக்கேன், மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து கட் பண்ண இதான் மடிக்கிற பட்டி மடிக்கிற இடம் இதுதான். அப்போ ஒரு இன்ச்சு உயரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இந்த கழுத்தெல்லாம் அளவு மார்க் பண்ணிட்டேன். இது பாருங்கள் என்ன பொசிஷனில் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் இடுப்பு டாட் வந்து நான் மார்க் இங்கே வந்து டாட்டுக்கான மார்க் கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ டாட் கொடுத்துருக்காங்களோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே 6 பாயிண்ட் 3/4 இன்ச்சு வச்சு அது நகர்த்தி இதுக்கு நேராக வச்சு தான் நம்ம இந்த சைடோட மார்க் வைக்கணும். அப்படின்னா இது கொஞ்சம் விலகி இருக்குது, நகர்ந்துருக்கு. அங்கே இப்போ இப்படி வச்சுட்டு தான் நம்ம சைடு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் ஆம்பூல் அளவு மார்க் பண்ணணும். நம்ம இந்த டாட்டை வந்து இங்கே இந்த சென்டர் இங்கே வச்சுட்டு டாட்டுக்கு மட்டும் மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே இங்கே பாடி மார்க் பண்ணக்கூடாது, அதை நகர்த்திடணும். நகர்த்தும் பொழுது இங்கே நகர்ந்து இங்கே வந்து இது வந்துடும். ஓகேவா? இப்போ நான் மார்க் இதை அப்படியே உங்களுக்கு இதை காப்பி இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு மீதியெல்லாம் நம்ம பேசுவோம். மார்க் பண்ணிடுறேன், மீதியை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எப்படி என்ன நிலையில் இருக்குது, எந்தெந்த அளவுக்கு மைனஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இது பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் மார்க்கு. ஆனால் இது எவ்வளோ தூரம் உள் அப்படி கிராஸ் அடிச்சிருக்கு பாருங்கள். இவங்களுக்கு இதெல்லாம் ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக, ஷோல்டர் ஃபால் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எப்பவுமே ஷோல்டர் இறங்கக்கூடாது, எனக்கு ஷோல்டர் வந்து க்ளோஸாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பாருங்கள் கழுத்தோட மேல் கழுத்து பாருங்கள் எவ்வளோ அகலம் கம்மியாக இருக்குன்னு. ஏன்னா இவங்க உடல் அமைப்பு வந்து பார்க்கும்பொழுது பெரிய அளவு பார்த்தீங்கன்னா, ஆனால் நெக்கோட அகலம் வந்து கம்மி தான். ஏன்னா அவங்க க்ளோஸாக தான் கேட்பாங்க, 2.25. அப்போ ஒரு கஸ்டமருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்து 3.5, கீழ்கழுத்து வந்து 3.5 இருக்குது, மேல் கழுத்து பார்த்தீங்கன்னா 2.25 இருக்குது. இதுதான் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு நம்ம இந்த சைடு விட்டு தான் வெட்டுவோம். ஓகேவா? தையலுக்கு வந்து இப்படி விட்டு தான் வெட்டுவோம். இப்போ இது வந்து ரெடி அளவு, இது மேலே தையலுக்கு விட்டு வெட்டுவோம். இந்த ரெடி அளவில் நம்ம மார்க் வந்து நெக்கில் நம்ம மார்க் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா இந்த சைடு செட் பண்ணி இதை கரெக்டாக இங்கே சைடு வச்சு இதை கரெக்டாக நேராக இங்கே சைடை செட் பண்ணிவிட்டேன். இந்த உயரத்துக்கு வந்து நம்ம மார்க் போட்டுக்கிட்டோம், பாடி லூஸ்க்கும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆம்கோல் அளவை ட்ரேஸ் பண்ணணும். இந்த ஆம்கோலை வந்து இப்போ இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் தட்டு, கவர் தட்டு வெட்டியிருப்பாங்க, கீழே இருக்கிறது தான் பேக் தட்டு. அதில் தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் தானே கட் பண்ணுறோம், அதனால் பேக்கை வச்சு நம்ம அப்படியே காப்பி பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இது கரெக்டாக அமைப்பு அப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த கை நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் இருக்கிற இந்த கீழ் பாகத்தை மட்டும் இப்படி எடுத்து விடணும். எடுத்து விடும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த லூஸ் உள்ளே சுருங்கியிருந்தால் கூட வெளியே வந்துடும். கரெக்டாக அப்படி பிடிச்சி இந்த மெழுகாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா, ஜாக்கெட் இழுவைக்கு வராத அளவுக்கு அந்த கையை மட்டும் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த கட்டிங் ஷேப் சரியாக அப்படியே அழகாக வந்துடும். இப்போ இதை அப்படியே நம்ம அப்படியே காப்பி பண்ணணும். இப்போ அந்த கட்டிங்கை பார்த்துக்கிட்டேவும் அப்படியே இவருங்க அப்படியே ஒரு டாட்டாக அப்படியே இந்த கை வந்து இங்கே 2 விரல் வந்து இப்படி அழுத்திட்டு அப்படியே தூக்கி அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா, இதில் இருக்கிற அளவை நம்ம அப்படியே இது என்ன மெத்தடில் இவங்க கட்டிங் பண்ணியிருந்தாலும் அந்த மெத்தடை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி அழகாக ஜெராக்ஸ் மாதிரி ஏற்றிடலாம். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமான ப்ளவுஸ்லாம் வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக ஜெராக்ஸ் மெத்தட் தான் எடுத்தாகணும். அதை அப்படியே தான் காப்பி பண்ணால் தான்
இதில் அளவு எடுத்துலாம் நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா சரியாக வராது. இந்த ப்ளவுஸ் அளவு எடுத்து கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி காப்பி பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த சைடு இதுலேயும் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக அப்படியே இங்கே ஒரு டாட் கொடுத்துட்டோம் பாருங்கள். கரெக்டாக இங்கேருந்து எப்படி போகுது பாருங்கள் இந்த ஆமலோட அளவு. இதை திரும்ப ரீசெக்கிங் நம்ம பண்ணணும். ஆமல் ஷேப் எப்படி போகுது பாருங்கள். கரெக்டாக இதில் வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா இவங்களோட பாடி அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை மேலே ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்படியே இது பாருங்கள், இதுதான் இப்போ வந்துருக்கிற ரெடி ஸ்ட்ரெயிட். இது எவ்வளோ தூரம் கிராஸ் அடிச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் ஃப்ரண்ட்டில் இறக்கியிருக்காங்கன்னா 3/4 இன்ச்சு இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துல 3/4 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே தான் எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த ஃபிட்டிங் அப்படியே கிடைக்கும். இதை மாற்றினோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வந்துடும், ஷோல்டர் பிரச்சனை வந்துடும். இப்போ ரெடி தையலுக்கு. இது பார்த்திங்கன்னா இது ரெடி தையலுக்கு நம்ம இந்த பக்கம் விடணும். இப்போ நம்ம ரெடியில் தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணோம். ஓகேவா? இது ரெடியில் தான் நம்ம வந்து இந்த டாட் கொடுத்து ட்ரேஸ் பேக்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டோம். இப்போ தையலுக்கு வந்து இது மேலே வரும். அதை ரீசெக்கிங் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கு மேலே வெட்டிக்கலாம். இப்போ நான் திரும்ப அந்த ப்ளவுஸை வந்து பழைய நிலைக்கு வைக்கிறேன். கரெக்டாக பழைய நிலைமையில் கரெக்டாக வைக்கிறேன். இப்போ இடுப்பையும் நான் கரெக்டாக இதுக்கு நேராக வச்சிடுறேன் பாருங்க. இப்போ இது ஒரு நூல் வந்து இறங்கிருச்சு. இது ஒரு நூல் உள்ளே வந்துருச்சு. இங்கே சரியாக வந்திருக்கு. அதை நம்ம வந்து இப்படியே மார்க் பண்ணோன்னா பாருங்கள் இறங்கிடும். ஓகேவா? இப்படியே நம்ம இங்கே கரெக்டாக இருக்குது, இங்கே கழுத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்த இப்படியே வச்சு நம்ம டாட்டுக்கு மட்டும் இங்கே மார்க் கொடுத்துட்டு அப்படியே இந்த உயரத்தை இப்படியே வச்சு நம்ம இங்கே மார்க் போட்டோம்னா பாருங்கள் கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட் அளவு இறங்கியிருக்கு. இந்த 3 பாயிண்ட் அளவு இங்கே இறங்கியிருக்கு. அப்போ இங்கே இறங்கும்போது ஆமுல் அளவு இறங்கிடும். இந்த சைடோட லென்த்து மாறிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த நம்ம இங்கே வச்சு காமிச்சாலே அது மாதிரி வச்சு தான் நம்ம மார்க் போடணும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம். இப்போ இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்குறேங்க. பேக்கை நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரெண்டை நம்ம காப்பி பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து நான் பேக்கை தான் காப்பி பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. ஃப்ரெண்டு நம்ம வெட்டும்போது என்ன பண்ணுவோம், இந்த பேக்கை வச்சு 4 மடித்து போட்டிருந்தோம்னா இது இப்படியே 4 மடித்து போட்டிருப்போம். நம்ம 4 மடித்து நீங்கள் கட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படியே தான் நம்ம வந்து மடித்து போட்டிருப்போம். ஓகேவா? இப்படி மடித்து போட்டு இப்படியே வச்சு நம்ம கட் பண்ணியிருப்போம். நெக்கோட ஆழம் இதெல்லாமே வச்சுருப்போம். இதெல்லாம் ஓகே, இப்படி பண்ணியிருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மைனஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மைனஸ் ஆனதை நம்ம வந்து கணக்கில் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் நம்ம என்ன நினச்சிருவோம்னா, இந்த டாமல் டாட் பிடிச்சோன்னா கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஊக்குப்படி இப்படி தைச்சோன்னா சரியாயிரும். ஏன்னா இது வந்து நம்ம மடிப்பில் இருக்குது. அப்போ ஊக்குப்படி இப்படி தைப்போம், அதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படி கொஞ்சம் அதில் எவ்வளோ ஆகும், 1 இன்ச்சு வேணால் குறையும். 1 2 இன்ச்சு அதிகபட்சம். இங்கே வந்து 1/2 இன்ச்சு டாட் பிடிப்போம், இதில் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பிடிப்போம். அப்போ அப்படியே அதிகபட்சமாக இங்கே 3/4 இன்ச்சு பிடிச்சி இன்னொரு 1/4 இன்ச்சு பிடிச்சா கூட ஒரு பக்கம் 1 இன்ச்சு, இன்னொரு பக்கம் 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இந்த கேப்பே வரும். ஓகேவா? அதுக்கு மேலே வராது. அது இடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 2 இன்ச்சும் வராது. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த 3 பாயிண்ட்னா இங்கே 3 பாயிண்ட், அவ்வளோதான் இங்கே வந்திருக்கும். ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை தச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வர ப்ளவுஸ், இந்த மாதிரி மெத்தேடில் வர ப்ளவுஸும் வரும். 2 இன்ச்சு ப்ளவுஸ், 3 இன்ச்சு கேப் வர்றது, 4 இன்ச்சு கேப் வர்றது, இந்த மாதிரி வரும். இப்போ நான் சென்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எவ்வளோ கேப் இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் இந்த கேப் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கா, இந்த சைட்லேயும் இருக்கான்றதை நம்ம ஃப்ரெண்டை மார்க் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்த ஜெராக்ஸ் மெத்தேடில் நம்ம ஏற்கனவே நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். அதையும் இப்போ உங்களுக்கு வேணால் அந்த லிங்க்கில் வைக்கிறேன். நான் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஃப்ரண்ட் முன் உயரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முன் உயரம் பாருங்கள் 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி இதில் 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் கம்மியாக இருக்குது. இதான் நம்ம சொல்கிற முன் உயரம். முன் உயரம்ன்றது ஊக்குப்பட்டிக்கு நேராக ஜாயிண்டில் வர்றது முன் உயரம்னு குறிப்பிடுவோம். எதனாலனா அவங்க வந்து பேக்கை வந்து இதில் கம்மி பண்ணியிருக்காங்க 1/2 இன்ச்சு. ஆனால் பேக் வந்து இன்னும் 1 இன்ச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். எப்படின்னா பேக்கில் வந்து அவங்களுக்கு நல்ல தசைகள் மடிப்பெல்லாம் இருக்கும். நல்ல முதுகு தண்டு வந்து தசை உள்ள அவங்க உடம்பு அவங்களுக்கு. அப்போ அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இடுப்பு இறக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கவர் பண்ணி அந்த மடிப்புக்கு கீழே வர மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதனால இன்னும் 1 இன்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? இன்னும் 1 இன்ச்சு இறக்கிட்டோம். ஆனால் இவங்களுக்கு நம்ம இந்த முன் உயரத்தை இதுக்கு மேலே அதிகப்படுத்தக்கூடாது. இப்போ ஆல்ரெடி 1/2 இன்ச்சு கேப் கம்மியாக இருக்கு இல்லையா, இனிமேல் வந்து 2/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். நம்ம இந்த பேக் இந்த இதை வெட்டிட்டு ஃப்ரெண்டு வெட்டும் பொழுது இந்த முன் உயரம் இந்த அளவு தான் வைக்கணும். ஏன்னா முன்னில் பக்கத்தில் அவங்க இறக்க கேட்கல, பின்பக்கம் மட்டும்தான் இறக்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின்பக்கம் மட்டும்தான் கவர் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம எப்படி இதை வந்து அப்போ பேக்கு ஃப்ரெண்டு எப்படி ஜாயின் பண்ண முடியும்? பேக் இந்த அளவுக்கு வச்சுட்டு ஃப்ரெண்ட் இந்த அளவுக்கு வச்சோன்னா இங்கே பத்தாதே, எட்டாது இல்லை, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த சந்தேகம் வரும், டவுட் வரும். கண்டிப்பாக எனக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். இப்போ இந்த யோக்கோட ஹைட் இருக்குது பாருங்களேன், இந்த யோக்கோட ஹைட்டு சைடு மட்டும் கூட்டணும். இந்த பாகத்தை கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பாகம் வந்து இந்த கப் ஷேப்பில் கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாகத்தை நம்ம இறக்கணும் அப்படின்னா இந்த கட்டிங் யோக் கட்டிங் இருக்கு இல்லையா, இந்த யோக் கட்டிங் வந்து இங்கே வருது. இவருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு யோக் கட்டிங். ஓகேவா? இந்த இடம் தான் யோக்கோட கட்டிங் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து
இது கரெக்டாக இந்த இது வந்து ஃப்ரண்ட் வந்து அந்த ஷேப்புடைய பாகம். இங்கே நம்ம இப்போ வேற இங்கே இறக்கணும்னு சொல்லி இந்த இடத்த இறக்கணும். இந்த பாடி பீஸை இறக்கணும்னா யோக் ஹைட் இப்படியே இருக்கும். ஆனால் பாடி பீஸை இறக்கணும் அப்படின்னா வேற ஒரு இன்ச்சு இறக்கணும்னா இதில் சைடு மேட்ச் ஆயிரும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஷேப் செட் ஆகாது, இந்த பக்கம் டவுன் ஆயிரும். அப்போ அவங்களுக்கு நான் ஒரு இன்ச்சு இறக்க சொன்னேன், நீங்கள் எனக்கு ஷேப்பே மாற்றிட்டீங்க, என்ன இப்படி தைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷேப்பெல்லாம் மாறிடுச்சு அப்படி சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் அதெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளும் இதெல்லாம் அனுபவப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு. இதில் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதில் வந்து வளர்க்கக்கூடாது, இதில் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, மாற்றம் செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு பதிலாக அப்போ நம்ம உயரம் வளர்த்துருக்கோம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் யோக்கு அப்படியே இருக்கணும், மிடில் யோக்கு அப்படியே இருக்கணும். இந்த சைடு யோக்கு மட்டும் இருக்கு இல்லையா, இந்த சைடு பாகம் மட்டும் இப்போ 4 இருக்குது, அப்படியே 5.5 ஏமாறும். பாருங்க சைடு 4 இருக்கு இல்லையா, இப்போ இங்கே நமக்கு எவ்வளோ தேவை 5.5. இந்த சைடு பாகம் மட்டும் 5.5 வைப்போம். இந்த 5.5னா நம்ம இந்த பக்கத்தை கூட இப்படி கிராஸாக இறக்க மாட்டோம். இந்த இடத்துல இருந்து 5.5 இப்போ இங்கே சைடில் மேலே 5.5 வச்சு அப்படியே இங்கேருந்து நம்ம இப்படி மேலே தூக்கிடுவோம். இந்த யோக்கு கட் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு அதை வேணால் காமிக்கிறேன். இந்த பாகத்தை மட்டும் வளர்த்துட்டோம்னா அப்போ இதை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணும் பொழுது யோக்கு தைச்ச உடனே கரெக்டாக புரிஞ்சிடும். ஓகேவா, கரெக்டாக மேட்ச் ஆயிரும். அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல், ஒரு ஷேப்பெல்லாம் மாற்றாமல், என்ன ப்ளவுஸ் இப்படி மாறிடுச்சு, ஃபிட்டிங் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஃபிட்டிங்கும் மாறாமல் நம்ம உயரம் வளர்த்துடலாம். ஏன்னா ஒரு இன்ச்சு நம்ம பேக் வளர்க்க வேண்டிய உயரத்தை இதில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எந்த ஃபிட்டிங்கும் மாறாது. ஆனால் பர்ஃபெக்டாக அப்படியே உயரமும் வளர்ந்துடும். அவங்களுக்கு அந்த மேட்ச் ஆயிரும், எல்லாமே கரெக்டாக இருக்கும், நம்ம சைடும் சரியாக புரிஞ்சிடும். ஓகேவா, இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லியிருக்கேன். அடுத்தது இதில் நம்ம ஏன் வளர்க்கக்கூடாது, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே 1.5 இன்ச்சு கேப் இருக்குது. இன்னும் நம்ம வந்து இங்கே 2.5 இன்ச்சு இது வரைக்கும் வச்சிட்டோம்னா அந்த 2.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸோட உயரம் அதிகமாயிரும், முன்பக்கம் உயரம். இது வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து வயிறு இருக்குது. ஓகேவா, இடுப்பளவு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க நல்ல தசையாக நல்ல பல்கான உடம்புனால. அப்போ நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு இந்த முன் உயரம் வந்து அதிகமாக இருந்தால் இங்கே மடிஞ்சு இந்த இது வந்து என்ன ஆகும், மேலே ஏறி இங்கே சோட்டு பால் வந்துடும். இந்த முன் உயரம் என்ன ஆகும், மேலே இப்படி தூக்கும். மேலே தூக்கும்போது இந்த கழுத்து இங்கே லூஸ் வரும், இந்த கழுத்து லூஸ் வரும்போது சோடு லூஸ் வரும். ஓகேவா, அப்போ இந்த பாகம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக சீட் ஆயிடுச்சு. இந்த யோக்கு இந்த இதெல்லாமே கரெக்டாக போய் சேர்க்க உட்காந்துருச்சு. அப்போ நம்ம இதை வந்து வளர்க்கக்கூடாது. இப்போ நம்ம 4 பக்கம் மடிச்சு போட்டோம்னா அப்போ இதோட இந்த பேக்கை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் வெட்டுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டுக்கு இந்த உயரத்தை வைப்போம், சைடுக்கு இந்த உயரத்தை வச்சு சைடு உயர யோக்கு வளர்த்துருவோம், ஃப்ரண்ட் யோக்கையும் வளர்த்துருவோம். இப்போ ஃப்ரண்ட் யோக்கு வளர்த்தா எவ்வளோ வளர்க்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம 5 இன்ச்சு நம்ம இதில் வச்சிருந்த இதுக்கே வந்து வச்சிருந்துருக்கணும். ஆனால் அவங்க வைக்காம 3 தான் வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு வைக்கும் பொழுதுனா 6 ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 6 இன்ச்சு நம்ம இதில் யோக்கு வச்சோம்னா என்ன ஆகும், இந்த 2.5 இன்ச்சு யோக்கு அவங்களுக்கு இங்கே டிஸ்டர்பாக இருக்கும், வயிறு கிட்ட டிஸ்டர்பாக இருக்கும், உருத்தும், மடிஞ்சு விழுகும். அது மடி நம்ம டபுளாக வேற கொடுக்குறதுனால ஊக்கு டைப்பில் தைக்கிறதுனால அது என்ன ஆகும்னா மேலே ஏற பார்க்கும். மேலே ஏறி இங்கே கழுத்து லூஸ் வந்து இங்கே லூஸ் வந்து சோல்டர் பால் வரும். நம்ம என்னமே பண்ணலையே, உயரம் தானே வச்சோம், அதேமாரி நான் அதை அப்படியே காப்பி தானே பண்ணேன், நான் வேற எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு இருப்போம். நம்ம செஞ்சு கொடுத்து சரியாக தானே பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணலையே, அந்த யோக்கெல்லாம் இது ஹைட்டுக்கு வச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஃப்ரண்ட்டுக்குன்னு தனி கட்டிங் இருக்கு, பேக்குக்கு தனி கட்டிங் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணால் மட்டும்தான் எந்த பிளவுஸ் வந்தாலுமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ இவங்களுக்கு இவ்வளோ இருக்கு, இல்லை சில பேருக்கு 1/2 இன்ச்சு இருக்கும், சில பேருக்கு 3/4 இன்ச்சு இருக்கும் வித்தியாசம். சில பேருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்க மேல் பாடியில் எவ்வளோ விஷயம் இருக்கு, வித்தியாசம் இருக்குன்னு நான் சென்டர் பண்ணி கரெக்டாக காமிக்கிறேன். இது சென்டரு, இந்த மேல் பாடியிலே பாருங்க இந்த சுருக்கத்தை நம்ம இப்படி போட்டாங்கன்னா இந்த சுருக்கம் வரைக்கும் தான் வெளியே வரும். ஓகேவா, பாருங்க இப்படி வெளியே வந்திருக்கு, இதுதான் போட்டுக்கிற நிலையில இருக்கு. இப்போ எவ்வளவு தூரம் மேல் பாடி அளவு மைனஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பாருங்க கிட்டத்தட்ட 2.25 இன்ச்சு, ஒரு பக்கம் 2.25னா அப்போ 2.25 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சு மேல் பாடியில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃப்ரண்ட் அளவு மைனஸ் ஆயிருக்கு. ஆனால் இது பிளவுஸ் எங்களுக்கு திரும்ப வந்துருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நான் இந்த பிளவுஸ் இதே மாதிரி பிளவுஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க பிளவுஸ் தான் அது, அவங்க அதே பிளவுஸ் தான், ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் டைட் மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் உயரம் 1/2 இன்ச்சு கேட்பாங்க. இப்படி இதுதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிட்டிங் இந்த கட்டிங்கும் இந்த ஃபிட்டிங்கும் அப்படியே இதே மாதிரி தான் செஞ்சிருக்கோம். நீங்க பார்த்தா கூட பழைய காணொலியில் கூட இருக்கு. அப்போ அவங்களுக்கு பாருங்க நம்ம திரும்ப இது செஞ்சுட்டு இருக்கோம், இது சரியா இருக்கு போய் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியும் வரும், நம்ம அளவெடுத்து செய்யும்போது நம்ம ஸ்டைலையும் செய்வோம். 4 பக்கமும் வரும், 1 இன்ச்சு மைனஸ் ஆகுது வரும், 2 இன்ச்சு மைனஸ் ஆகுது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு மைனஸ் ஆகுது, 5.5 இன்ச்சு மைனஸ். சரி, இப்போ இடுப்பை பாருங்க, இடுப்போட அளவு இது சென்ட்ரு, இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. பாருங்க பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இது நல்லா இழுத்து வந்தாச்சு. அப்போ இங்கேருந்து நம்ம இதை பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இன்ச்சு இருக்கு. பாருங்க இதுக்கு நேராக வைக்கும்போது 3 6 இன்ச்சு மேல் பாடியில் 5.5 இன்ச்சும் இடுப்பில் 6 இன்ச்சு இருக்கு. ஓகேவா, 6 இன்ச்சு. அப்போ 6 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்து 3 கேப்பு, 3 இன்ச்சு இந்த பக்கம் 3 இன்ச்சு அந்த பக்கம் 3 இன்ச்சு, 6 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்து இந்த கேப் வந்துருக்கு இதில். அப்போ ஃப்ரண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, பேக்கை ப்ளஸ் பண்ணி ஃப்ரண்ட்டை குறைச்சிருக்காங்க. ஏன்னா பேக் முதுகு அவங்களுக்கு தேவை தசை இருக்கிறதுனால முதுகு பக்கம் அதிகம் கொடுத்துட்டாங்க.
ஆனால் ஃப்ரண்ட்டில் அவ்வளோ கொடுத்தா அவங்களுக்கு பொல அசிங்கமாக இருக்கும், லூஸாக இருக்கும், அங்கங்கே துணி நிற்கும். அப்போ ஃப்ரண்ட்டை குறைச்சி அந்த ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டிங்கை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அந்த இதுல வந்து நம்ம விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுமோ, நம்ம கற்றுக்க முடியுமோ கற்றுக்குறோம். ப்ளஸ் நம்ம ரோஜேட்டாக்கு வந்து 100% ஜெராக்ஸ் மெத்தேடு அப்படியே எடுத்து கொடுக்குறோம். ஓகேவா? இந்த விஷயத்தை நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரண்ட் கட்டிங்கும் நம்ம வந்து அப்படியே இதை காப்பி பண்ணிட்டு திரும்ப ஃப்ரண்ட் கட்டிங்கும் நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு டைம் நான் இருந்தேன்னா நான் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அவளே உங்களுக்கு நம்ம ரீகட்டிங்கில் நான் சொல்லி இதை நான் ஆமுல் வந்து ரீசெக்கிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆம்கூல் அளவை இந்த ஆம்கூல் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ரீசெக்கிங் வந்து நம்ம அப்படியே இப்படி போட்டு இப்போ அப்படியே திருப்பி வச்சு நான் அதை ரீசெக்கிங் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கட்டிங் பண்ணணும். ரீசெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த பக்கத்தை வச்சு நம்ம கரெக்டாக இந்த ஷோல்டர் பொசிஷன் பாருங்க சரியா அதே மாதிரி உட்காந்துருச்சு. இந்த சைடோட பொசிஷனுக்கு சரியாக செக் பண்ணிவிட்டு இந்த சைடு ஜாயிண்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்க, இந்த சைடு ஜாயிண்ட்டு இந்த ஒயரை வைக்க வேண்டியது கரெக்டாக இருக்குது. இது எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக கச்சிதான் வச்சு டைட்டாக போடுற மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க இப்படி கரெக்டாக டைட்டாக பிடிச்சிருக்கேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே நான் செக் பண்ணுறேன். இது கீழ் மார்க்கும் மேல் மார்க்கும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்க அப்படி இந்த மேலே வர அளவு இதுவும் இதை உங்களுக்கு வர நான் சும்மா ஒரு மார்க் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதை நம்ம ஏதாவது கொஞ்சம் டவுனாக போயோ இல்லை மேலேயோ கீழே இறங்குச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இப்போ இதோட கட்டிங் அளவு. ஓகேவா? இப்போ இந்த கட்டிங் இது இந்த மார்க் இந்த தையல் போகிற மார்க் மாதிரியே நமக்கு இருக்கான்றதை இப்படியே நம்ம தூக்கி பார்த்தோம்னா தெரியும். பாருங்க இப்படியே தூக்கி பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். இது கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நூல் வந்து இது மேலே போகுது, அது கீழே இருக்குது. அப்படியே பார்க்கும்போது பாருங்க அவ்வளோதான். இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்க இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மார்க்கையும் நம்ம இந்த கீழ் மார்க்கையும் பார்க்குறோம். இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இடம் மட்டும் பாருங்க, இந்த இடம் மட்டும் ஒரு நூல் இங்கே மேலே ஏறணும். இது இறங்கியிருக்கு, நம்ம மேலே ஏற்றணும். அவ்வளோதான். இங்கே இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது, அப்படி ரொம்ப வித்தியாசம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால நம்ம ஷேப் என்ன ஷேப்பில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரீசெக்கிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வேணாலும் நம்ம ஆம்கோலையும் அளந்து கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதையும் செக் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம ஆம்கோல் அளவு கூட இது கரெக்டாக அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இறக்கி ஏற்றி பண்ணியிருந்தோம்னா ஆம்பூல் அளவு கூடும் குறையும். நம்ம கம்மியாக பண்ணியிருந்தோம்னா கம்மியாக மேலே தூக்கி போட்டிருந்தோம்னா கம்மியாக இருக்கும், டவுன் பண்ணியிருந்தோம்னா ஆம்பூல் அளவு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இதில் இருக்கிறதையும் செக் பண்ணால் நமக்கு கரெக்டாக இதையும் செக் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் டைட்டாக அப்படி பிடிச்சி தான் செக் பண்ணணும். இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 10.25 இன்ச்சு இருக்குது. அந்த 10.25 இன்ச்சு இதில் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதை லூஸாக வச்சுருக்கோம். இது இப்படி டைட்டாக தான் அப்படி மார்க் போடணும். அப்படி டைட்டாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பாயிண்ட் வந்துடும். நான் திரும்ப கூட டைட்டாக கூட வச்சு அளக்கிறேன் பாருங்கள். இது வந்து டைட்டாக அப்படி வச்சு தான் அளக்கணும். இப்படி டைட்டாக இதுக்கு தான் நம்ம அளவு எடுக்கிறத விட நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். இது வந்து பாருங்கள் வந்துருச்சு. கரெக்டாக அந்த 11 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. அதே தான் இதுலேயும் நமக்கு அந்த 11 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நமக்கு வருது. இது கரெக்டாக அப்படியே நம்ம கொண்டு வந்துடுவோம். சரியாக வந்துருச்சு. சரியாக 11 இன்ச்சு இருக்குது. நமக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் ஓகே. இந்த ஒரு பாயிண்ட் கூட இந்த இடத்துல நமக்கு ஒரு லைட்டாக ஒரு நூல் அப்படி இறங்குது பாருங்கள், அதை கூட சரி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜெராக்ஸ் மெத்தட்லாம் அப்படியே எடுத்துட்டோம். பாடி லூஸும் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த பாடி லூஸையும் நம்ம செக் பண்ணிவிட்டு பேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். பேக்கோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஆனால் இந்த ப்ளவுஸு கூட கட்டிங்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ப்ளவுஸ் கட்டிங் அமைப்பு இருக்கும். இது பேக்கை வந்து அவங்க அப்படி இங்கே கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த நெக்கோட அளவை இப்படியே கரெக்டாக இதில் வச்சு பாருங்க, இந்த ஆமுலுக்கு ஹைட் வரைக்கும் இந்த நெக்கோட அளவை திரும்ப அப்படியே கரெக்டாக அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா சரியாக வருதா அப்படி பார்த்து கரெக்டாக வருது பாருங்க. அப்படியே கரெக்டாக இது நீங்கள் கிராஸ் கட்டிங் கிடையாது, அதனால கரெக்டாக டைட்டாகவே வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த ஒரு நூலுக்கு முன்னாடி இருக்குல்ல அதே தான் கரெக்டாக அந்த ஒரு நூல் அளவு ஆம்புல்லையும் காமிச்சிச்சு, இதுலையும் காமிச்சிருச்சு. அப்போ நம்ம ஒரு நூல் அப்படி உள்ளே வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்படியே இணைச்சிடலாம். இங்கேருந்து இந்த பாடியும் இடுப்பளவையும் இணைச்சிடலாம். ஓகே. இப்போ நம்ம பேக்கு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதோட அளவு இவங்க அளவுக்கு இது கரெக்டாக இவங்களுக்கு ஒரு அளவு இது. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு அளவு வரும். அதை நம்ம அப்படியே தான் நம்ம காப்பி பண்ணணும். இப்போ நம்ம 4 ஒரு பாகம் போட்டோம்னா இந்த இதை மடித்து போட்டு நம்ம இந்த ப்ளவுஸை மார்க் போட்டு செய்யணும். இந்த கேப் உள்ளதை நம்ம கவனிக்க மாட்டோம். இப்போ இது பேக் வந்து எடுத்துட்டோம். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து தையலுக்கு நம்ம தையலுக்கு மேலே தான் விடணும். நீங்கள் வந்து கட் பண்ணும் பொழுது அதை விட்டு தான் நம்ம ரெடியில் தான் அளந்தோம். எல்லாமே ரெடி தான். இது மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லைனா நம்ம இது மேலே கட் பண்ணிடக்கூடாது. ரெடியில் கட் பண்ணிட்டோம்னா அப்போ ஆமுல் அளவு அதிகரிச்சிடும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன மெயினாக கேட்பாங்கன்னா, நான் தான் அளவு ப்ளவுஸ் சரியாக கொடுத்துட்டேனே, நீங்கள் ஏன் வந்து எனக்கு அளவு ப்ளவுஸ் மாதிரி செய்யலை,
நீங்கள் மாற்றிட்டீங்க, எனக்கு அளவு ப்ளவுஸ் மாதிரி வரல, அந்த ஃபிட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம்போது நம்ம அந்த அளவு ப்ளவுஸை வச்சு சரியாக ஜெராக்ஸ் மெத்தடில் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இந்த நாச்சு எல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இந்த நாச்சு கூட கண்டிப்பாக பண்ணணும். எல்லா நாச்சுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம குத்து போட்டு இப்போ சென்டர் கரெக்டாக குத்து போட்டுடணும். இதுக்கு ஒரு குத்து போட்டுடணும். இப்போ நம்ம வந்து இந்த டாட்டோட அகலம், இந்த டாட்டோட அகலத்தை வந்து நம்ம இப்படி மடிச்செல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இதோட அளவு பார்க்கலாம். இந்த உள்ள அளவு இருக்கு இல்லையா, இதை பார்த்துட்டு, ஏன்னா அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம். உள்ளளவு 11.5 இருக்குது. அப்போ 11.5ல் பாதி பாருங்க, 11.5. அப்போ 11.5ல் பாதி 5.25. அந்த 5.25 நம்ம இங்கே வைக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு டாட்டு. ஓகேவா? அந்த டாட்டை 3/4 இன்ச்சு டாட்டு கொடுத்துருக்காங்க. 3/4 இன்ச்சு டாட்டு கொடுத்துட்றோம். இதுக்கு இந்த சைடு கரெக்டாக அந்த 5.25 உள் கேப்பு. இப்போ டாட்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். டாட்டோட ஹைட் இதில் இருக்கிற அளவு தான் நம்ம வைக்கணும். பேக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ நம்ம கூட குறையாக பிடிக்கக்கூடாது. 3 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம விருப்பத்துக்கு பிடிக்கக்கூடாது. அளவில் இருக்கிற அளவு அப்படியே பண்ணிடணும். இதில் 3.5 இன்ச்சுனா நம்ம இப்போ டாட் வந்து இங்கேருந்து 3.5 இன்ச்சு இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், கவனமாக பாருங்கள். இப்போ 4.5 இன்ச்சாக மாறுது பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபிட்டிங் அப்படியே இருக்கும். நம்ம இதில் வந்து உயரம் இறங்கிருக்கனால இங்கே 3.5 இன்ச்சு வச்சோன்னா டாட் இறங்கியிருக்கும். அவங்களுக்கு இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இங்கே இறங்கியிருக்கும். நமக்கு ஷோல்டர் வந்து இப்போ கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இதுக்கு கீழே உயரம் இறக்கும் போது நமக்கு அதில் 3.5 இன்ச்சு டாட் 4.5 இன்ச்சாக மாறிடும். ஓகேவா? இதுதான் கணக்கு. இப்போ இந்த மாதிரி தான் வச்சு நம்ம டாட்டோட மார்க்கெல்லாம் போட்டுக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பர்ஃபெக்டாக செய்யறதுல. நம்ம எதோ மாற்றிட்டோம், என்ன மாற்றணும்னு இதில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இதில் இறக்கி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடம் வந்து லூஸ் கொடுக்கும். 1 இன்ச்சு நீங்கள் இறக்கி பண்ணும் பொழுது இந்த இடம் லூஸ் கொடுக்கும். நான் எவ்வளோ லூஸ் கொடுக்குன்னு இதில் சொல்கிறேன் பாருங்கள். டாட்டோட அளவு வந்து நம்ம இங்கேருந்து 3.5 வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த அளவு டாட்டோட அளவு இதில் எவ்வளோ இருக்கோ அளவை நம்ம வந்து உயரம் வளர்த்துருக்கோம். இப்போது அந்த உயரம் வளர்க்குறத நம்ம வந்து விட்டுட்டு 3.5 இன்ச்சு இருக்குன்னா நம்ம இங்கேருந்து அந்த 3.5 இன்ச்சு வச்சுருந்தோம்னா இப்போ பாருங்கள் இங்கே வருது. இப்போ இந்த இடத்தோட டாட் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு இந்த இடம் என்ன ஆகும்னா, இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. சரிதா? 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ 2 பாயிண்ட்டு கீழே 2 பாயிண்ட்டு, அப்போ 4 பாயிண்ட், 1/2 இன்ச்சு வந்து லூஸ் வந்துடும். நம்ம இப்போ இந்த ஹைட் வந்து ஷோல்டர்லேருந்து வர ஹைட்டு. ஓகேவா? அதுக்கு கீழே வந்து இந்த ஹைட்டு. இதுதான் நமக்கு வந்து கணக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து 3.5 இன்ச்சு அப்படின்னா இதோட டாட் முடிஞ்சிடும். அப்போ இந்த இடம் வந்து லூஸ் விழுந்துடும். அப்போ இந்த இடம் இங்கே இடுப்பு நம்ம டைட்டாக பிடிச்சிட்டா கூட இந்த இடம் வந்து லூஸ் கொடுக்கும், நடுவில் லூஸ் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நடந்துடும். இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். அப்போ இந்த டாட்டோட ஹைட் நம்ம உயரம் வைக்க வைக்க இங்கே உயரம் வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ இங்கே இதுக்கு மேலேருந்து இந்த அளவு வந்து சரியாக நிற்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருவோம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மைனஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இதில் செக் பண்ணலாம். ஃப்ரண்ட்டோட அளவு பேக் கட்டிங் பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டையுமே ஒன்றா போட்டு கட் பண்ணல, தனியாக தான் கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அதில் என்ன அமைப்பு இருக்கோ அதை அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். அதில் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அமைப்பு என்னவோ, அவங்க கிராஸ் போட்டு, கிராஸ் கட்டிங் இல்லை, அதாவது கிராஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் கிராஸ் வர மாதிரி, டாட்டெல்லாம் கிராஸ் டாட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற அமைப்பு என்னவோ அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ முதல்ல இது பேக்கை வச்சு நம்ம என்ன காப்பி பண்ணணுமோ காப்பி பண்ணிடுவோம். இந்த பேக்கை வச்சு நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஒரு பக்கம் மார்க் போட்டுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து அப்படியே இதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இந்த மேலே இருக்க இந்த இதெல்லாம் மார்க் எல்லாமே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் மார்க்கு, ஆம்பூல் மார்க்கு எல்லாமே இதை காப்பி பண்ணிக்கலாம். இது இந்த நாச்சுக்கிட்ட கொடுத்துருக்குற ரெடி. இது தையலுக்கு. இது வந்து தையலுக்கான அளவு. உள்ளே வந்து ரெடி அளவு இருக்கும். நம்ம மார்க் போட்டுக்குவோம். இதில் வந்து ரெடி அளவு ப்ளஸ்ஸு இதில் இதுதான் ரெடி, அது தையலுக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஆமுலையும் நம்ம இதை வச்சு அப்படியே பேக்கு வந்து ஆமுலை காப்பி பண்ணிக்கிடுவோம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வராது, கண்டிப்பாக மாறி தான் வரும். அது எப்படி வருதுன்றது நீங்கள் பாருங்கள். பாருங்கள், இது வந்து பேக்கோட அளவு. ஓகேவா? பேக்கோட பாடி அளவு. இது பேக்கோட பாடி அளவு எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இது வரைக்கும் நம்ம காப்பி பண்ணது போதும். இதை எடுத்துருவோம். பேக் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம
நெக்கிலேருந்து ஆரம்பித்து ஃப்ரண்ட் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோட பாகம் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணணும். இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வச்சு இந்த பாயிண்ட் கிட்ட வச்சு நம்ம இப்போ எடுக்கிற மெத்தடில் எடுத்தோம் அப்படின்னா எந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை அப்படியே ஜெராக்ஸ் மெத்தடில் எடுத்துடலாம். இதை அப்படியே ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை அப்படியே அழகாக வச்சு இதை எடுத்து விட்டு இப்படி போடணும். ஓகேவா? பாருங்கள், இந்த இந்த ஜாயிண்ட்டை ஷோல்டர் ஜாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் கரெக்டாக அப்படி வச்சிடணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டை கிட்ட கரெக்டாக இதை வச்சுட்டோம். அப்படியே இந்த நெக்கை வந்து அப்படியே எடுத்து விடுறோம். ஃப்ரண்ட்டை மட்டும் அப்படியே சுருக்கம் இல்லாமல் அப்படியே இப்படி எடுத்து விடுறோம். அப்படியே எடுத்து விட்டு இந்த சுருக்கத்தில் அப்படியே எடுத்து கரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் நெக்கு ஷேப்பை அப்படியே அழகாக முதல்ல மார்க் பண்ணிடுவோம். இந்த ஃப்ரண்ட் நெக்கு ஷேப்பு இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இப்படி எடுத்து விடும்போது கரெக்டாக எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்க்குறோம். இங்கேயோட முடிஞ்சிருச்சு. பேக்கு வந்து இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதை அப்படியே நம்ம மார்க் போட்டுக்கலாம். இதை அப்படியே கரெக்டாக ஒட்டி நம்ம மார்க் போட்டுக்கணும், இல்லைன்னா நெக்கு அளவு சின்னதாகிடும். ஓகே, இப்போ நம்ம இதில் மார்க் போட்டுக்கிட்டோம். இப்போ இது ஷேப் பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு. இதை எடுத்து விட்டோம். இதை அப்படியே கரெக்டாக வச்சு இதை அப்படியே இப்படி எடுத்து படிமானமாக எடுத்து விட்டிங்கன்னா இதை ஷேப் பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து நிற்கிது, கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிராஸ் வந்துருக்கு. அவ்வளோதான், இந்த கிராஸ். இதை அப்படியே இந்த யோக் பாயிண்ட் கிட்ட நம்ம இங்கே ஒரு மார்க் போட்டுட்டோம். இந்த யோக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை மார்க் போட்டோம். அவ்வளோதான். இந்த இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பாடி லூஸை இதை கரெக்டாக இந்த கையில் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டோட பாடி லூஸை செக் பண்ணுவோம். பேக் இங்கே இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். பாருங்க, இதுதான் அந்த ஜாயிண்ட்டு. ஓகேவா? ஆமல் ஜாயிண்ட். ஃப்ரண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. பாருங்க, நான் கொஞ்சம் ரொம்ப இழுக்கலை, ஆனால் லூஸும் விடல, அப்படியே கரெக்டான ஒரு டைட் பிடிச்சி தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நிற்கிது, இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ பாடி வந்து பேக் பாடி இது, ஃப்ரண்ட் பாடி இது. ஓகேவா? ரைட். அப்போ ஃப்ரண்ட்டும் மைனஸ் ஆகிருக்கு, பேக்கும் மைனஸ் ஆகிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. அப்போ ஃப்ரண்ட் இவ்வளோ தூரம் மைனஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ மைனஸ் ஆகிருக்குன்னு. கிட்டத்தட்ட 2 இன்ச்சு இதில் மைனஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு 3/4 இன்ச்சு, 2.25 இன்ச்சு இங்கே மைனஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம 2.25 இன்ச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த 2.25 இன்ச்சு இப்போ காமிச்சிருச்சு. இப்போ நம்ம மார்க் போடும்போது வருது தான் இன்னும் நமக்கு எக்ஸாக்டான தெரியும். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட மார்க் போடும்போது தெரிஞ்சோம். இப்போ நம்ம இதை லிங்க் பண்ணிட்டோம். இந்த நெக்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம மார்க்கு, இதில் இருக்க ஷேப் மாறாமல். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு க்ளோஸாக தான் இருக்கணும், அவங்க ரொம்ப விரிவாக போட மாட்டாங்க. அதனால் அது அப்படியே சின்னதாக வச்சுருக்காங்க. ப்ளஸ்ஸு தையலுக்கு நம்ம இது தையலுக்கு. ஓகேவா? இது தையலுக்கு இதில் தான் வெட்டு தான் நம்ம வெட்டணும். தையலுக்கு இதில் தான் வெட்டணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டாட்டோட உயரம், டாட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாடி லூஸ் நம்ம செக் பண்ணோம், மைனஸ் ஆகிருக்கு. டாட்டோட ஹைட் செக் பண்ணிடலாம். இது எல்லாமே கொஞ்சம் கிராஸாக தான் வரும். டாட் எல்லாமே கிராஸில் தான் பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதை கட் பண்ணது தான், இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம இந்த ப்ளவுஸ் வந்தாலே கொஞ்சம் டாட்டெல்லாம் கிராஸில் வரும். ஓகே, இது பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது இதில் இந்த ஹைட்டு. அடுத்து இதிலேருந்து 3.25 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 9.5, அதுக்கு கீழே வந்து 3.25. அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் அகலம் இருக்கு இல்லையா, இந்த டாட்டோடைய அகலம் அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது. அந்த 3.25 அப்படியே இங்கே வச்சிடலாம். 3.25. இப்போ நம்ம இங்கேருந்து இதோட அளவை வந்து செக் பண்ணணும், எவ்வளோ இறங்கி இருக்கு அப்படின்னு. இந்த பாயிண்ட் அளவு ராம்கோல் டாட்டுக்கிட்ட பிடிச்சி இதிலேருந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பாருங்கள், இவ்வளோ இறங்கியிருக்கு.
இவ்வளோ டவுன் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு கிட்ட நம்ம செக் பண்ணுவோம். இந்த 3 இன்ச்சு கிட்ட இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இதுலேயும் அந்த 3 இன்ச்சு கிட்ட நம்ம செக் பண்ணிக்கணும். நான் ரெடியில் வச்சு தான் செக் பண்ணியிருக்கேன், தையல் இல்லாமல் ரெடியில் இருந்து வச்சுருக்கேன். இந்த 3 இன்ச்சு கிட்ட ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு இதில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். பாருங்க 3 இன்ச்சு கிட்ட கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. இதோட சேர்த்து தையலோடு சேர்த்து 3 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சு இங்கே வைக்கணும். பாருங்கள் இதிலேருந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இதை குடைய ஆரம்பிக்கணும், தோண்டி எடுக்கணும், அப்படி மார்க் போடலாம். இப்போ இங்கே நம்ம சேம் அளவு இங்கே வரும்பொழுது இவங்க 3 இன்ச்சில் இங்கே வரும்போது இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது. அடுத்தது இங்கே இவ்வளோ டவுனாக இருக்குது. இப்போ நம்ம எடுக்கிறத அப்படியே இதை இப்படி கொண்டு போகிறோம். பழைய அளவும் புதிய அளவும் செக் பண்ணணும். நம்ம இதை அப்படியே நம்ம செக் பண்ணுறோம். பாருங்க இப்படியே வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம். இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவும் இதுக்கு நேராக வரக்கூடிய அளவு இப்போ பாருங்க, இந்த இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. இதுதான் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டோட இது நேராக வந்தால் ஃப்ரண்ட்டோட அளவு. அப்போ அதுவும் இது ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இல்லை மைனஸ் ஆகுதா, இங்கே எப்படி கரெக்டாக வருதா செக் பண்ணணும். செக் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த ஆம்கூல் அளவுக்கும் அந்த ஆம்கூல் அளவுக்கும் 10.75 இன்ச்சு ஓகேவா. இந்த ஆம்கூல் அளவு 10.75. 10.75 பழைய அளவு செக் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து இப்போ இதில் பார்த்துட்ருக்கோம், அதாவது கட் பண்ண போகிற இடம் 10.75. இப்போ அது இதுவும் கட் பண்ண போகிறது தான். இதில் 10.75 எங்கே வருதுன்னு பார்ப்போம். 10.75 ஒரு பாயிண்ட் ஓகேவா. இது வந்து 10.75 ஒரு பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல லைட்டாக மட்டும் ஒரு நூல் தூக்கணும்னா சரியாயிடும். அவ்வளோதான் ஓகேவா. இதுக்கு நேராக நம்ம போட்டோமா. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம டாட்டுக்கு இங்கே இதுக்கப்புறம் டாட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு மைனஸ் ஆனது. இதுக்கு நேராக கொண்டுட்டோம். இப்போ இதுவும் இங்கே வந்து பேக்கோட ஆம்கோல், இது ஃப்ரண்டோட ஆம்கோல். இது இறங்கும்போது ஃப்ரண்ட் ஆம்கோல் பேக் ஆம்கோலும் சரியாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் கை ஸ்லீவ் ஏற்றும் போது பர்ஃபெக்டாக கரெக்டாக உட்காரும். இல்லைனா ஃப்ரண்ட் பக்கம் பேக் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த கவர் ஃப்ரண்டோட ஆம்கோலும் பேக் ஆம்கோலும் மாறிடும் ஓகேவா. இது கவர் தட்டு எடுத்திருக்காங்க, மைனஸ் ஆகிருக்கு, இறங்கியிருக்கு. ஏன்னா இது மைனஸ் ஆனதுனால ஆம்கோல் இறங்கியிருக்கு. இது அப்படியே இந்த இருக்கிற அளவு அப்படியே நம்ம வந்து ஜெராக்ஸ் மெத்தடில் பண்ணிட்டோம் ஓகேவா. அடுத்தது இந்த பாடியோட அளவை இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் கணக்கு எடுத்துருவோம். டாட்டுக்கு இது சைடு இந்த அளவு பார்த்துக்கலாம். 7.25 இன்ச்சு இருக்கு. இங்கேருந்து அப்படியே 7.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்படி நம்ம இப்போ இதையும் லிங்க் பண்ணிக்கலாம். நடுபாடியும் மேல்பாடி, இது நடுபாடி, மிடில் செஸ்டோட அளவு, அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு இதையும் லிங்க் பண்ணலாம். இது டாட்டுக்கான அளவு வச்சு நம்ம லிங்க் பண்ணுவோம். டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பு டாட்டு 1/2 இன்ச்சு தான், கால் 1/2 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கு. அப்போ 1/2 இன்ச்சு போதும். அவ்வளோதான், கால் 1/2 இன்ச்சு 2 4 பாயிண்ட் தான் பிடிச்சிருக்காங்க. அப்படியே வச்சு அதையும் இதையும் வச்சு லிங்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருவோம் ஓகேவா. இப்போ இதுதான் நமக்கு இப்போ வெட்ட போகிற அளவு. இதுதான் இப்போ தையலுக்கு நம்ம இங்கே வரணும் ஓகே. இதுதான் வெட்டுற அளவு. அப்போ இங்கே இருந்தால் நமக்கு தைக்கிற இடம் இதுதான் ஓகே. இப்போ நம்ம அடுத்தது முன் உயரத்தை அளந்துடுவோம். இந்த முன் உயரம் இருக்கு இல்லையா, முன் உயரம் நம்ம இதில் இருக்கிற அளவு தான் கொண்டு வரணும். முன் உயரத்தை நம்ம அதிகப்படுத்திடக்கூடாது. அப்போ நம்ம இப்படி தான் அளந்தால் தான் முன் உயரம் சரியாக வரும். பாருங்க ரெடி. ப்ளஸ் நம்ம இதில் டாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். டாட்டோட அளவு இதில் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு. ப்ளஸ் இங்கே தையலுக்கு போடுறோம் டாட்டுக்கான அளவு. இதை அப்படியே இங்கே இறக்கி இங்கே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இது வந்து ரெடி ப்ளஸ்ஸு தையலுக்கு ஓகேவா. இப்போ இதில் டாட்டோடைய கனம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். டாட்டோடைய கனம் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ வச்சு நம்ம செக் பண்ணுறோம். ஒன்னேகால் இன்ச்சு ஓகேவா. 1.25 2.5. அப்போ நம்ம இதில் 2.5னா 2.5 பாயிண்ட்டு மேலே ஏற்றிக்கணும் ஓகேவா. 2.5 பாயிண்ட் மேலே ஏற்றி ஒரு மார்க் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா இதில் இப்படி மார்க் வச்சுட்டு தான் நம்ம திரும்ப அளக்கணும் ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த உயரத்தை அளக்கலாம். இதிலிருந்து இது பாருங்கள், இதுதான் அந்த ஜாயின்ட் பகுதி. இந்த சைடு
இது பாருங்கள், அது வீடியோ ஓடிட்டு இருக்கும்போதே சிறிய தடங்கள் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து இப்போ ஃப்ரண்ட்டெல்லாம் வெட்டிட்டேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆனதில் பாதி வந்து ரெக்கார்டிங் ஆகாமல் ஆயிடுச்சு, தடங்கள் ஆயிடுச்சு. சரி, ஓகே, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இது வந்து முன் வேறு வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். முன் வேறு நம்ம கணக்கு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட வித் அளவு, அந்த அளவு ப்ளவுஸ் என்ன இருந்தோ அதை வச்சுட்டோம். இந்த சைடோட ஹைட் நம்ம செக் பண்ணிட்டோம். இதோட வித் அளவு எவ்வளவோ வச்சு நம்ம டாட் வந்து கிராஸாக வந்திருக்கு. இந்த 2.5 இன்ச்சு டாட்டு 2.5 இன்ச்சு அப்படியே நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இந்த உள் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. பாருங்க, இதுக்குள்ளே இருக்கிற இது அளவு வந்து 2.5 இன்ச்சு. இந்த டாட்டோட ஹைட் வந்து இந்த கிராஸில் பார்த்தாலும் நமக்கு 3.25, இங்கே பார்த்தாலும் 3.25 கரெக்டாக வச்சுட்டோம். எல்லாமே சரியாக வந்துச்சு. இப்போ யோக்கோட அளவு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யோக்கு வெட்டிட்டேன். யோக்கில் தான் வளர்த்துருக்கேன். இந்த மேல் பக்கத்தில் வளர்த்துருக்கேன். இப்போ அந்த மேல் பக்கம் இப்போ நமக்கு இங்கே வந்து 4.5 இன்ச்சு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் இருந்தது. இப்போ நமக்கு 5.5 இன்ச்சை நம்ம வச்சுக்கிட்டோம். பாருங்க, 5.5 இன்ச்சு வர மாதிரி நம்ம 5.5 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம இங்கே வளர்த்துட்டோம். ஓகேவா? இதில் வளர்த்துட்டு இந்த பாகத்தை வளர்த்து அப்படியே இப்போ ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். இந்த பாகத்தில் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணலை. நம்ம இந்த பாகத்துக்கு நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல், ஏன்னா இந்த பாடியோட இந்த அளவெல்லாம் வந்து இதை இறக்கிருந்தோம், 1 இன்ச்சு இறக்கணும்னா இந்த ஷேப்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அதனால் யோக்கில் மட்டும் வளர்த்துடும். இந்த ஒயரை வளர்த்ததுக்காக யோக்கில் வளர்த்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். நான் லிங்க் வைக்கிறேன். இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நான் ஃபுல்லாக முழுமையாக நம்ம வெட்டும்போது சின்ன தடங்களானதுனால இதோட திரும்ப நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாம் பண்ணிட்டோம். அந்த டாட் போடும்போது மட்டும்தான் இந்த வித்து டாட்டோட அளவு வித்தும் இந்த ஹைட்டு எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி இதை இருக்கிற கிராஸ் கொண்டு வந்துருவோம். இப்போ நேராக கொண்டு வராமல் எதுக்காக இவங்களுக்கு இந்த கிராஸ் இருந்திருக்குன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவை. இங்கே வந்து கம்மியாக இல்லாமல் இங்கே கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே அதிகப்படுத்தும் போது இங்கே குறைச்சிக்கிட்டாங்க. ஓகேவா? இது வந்து அந்த ஏற்கனவே இந்த ப்ளவுஸில் இருந்தது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த வித்து வந்து நமக்கு சிலர் இப்போ நம்ம நகர்த்தணும், இதை அப்படியே கொண்டு வந்தோம்னா இங்கே வந்திருக்கும். அப்போ இந்த அளவு வந்து கம்மியாக இருக்கும், இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க என்னென்னா, இங்கே எனக்கு கொஞ்சம் அகட்டி வேணும், ஃப்ரண்ட் சைடில் எனக்கு அகலம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது அப்படியே அகலமானது அந்த கிராஸ் லாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த கீழ்பாடியோட அளவு சரியாக இருக்கும். இந்த கீழ்பாடியோட அளவு அவங்களுக்கு ஓகே, அது நகர்த்தினது தான். இதில் பாருங்க, இங்கே சென்டர் வந்து இங்கே வந்திருக்கு, ஆனால் இதோட அளவு இங்கே வந்திருக்கு. அப்போ யோக் ஜாயின் பண்ணும்போது ஆனால் சென்டர் இங்கே தான், யோக் இந்த கிராஸ் டாட் தான் இங்கே தள்ளி வந்திருக்கு. இது அப்படியே அளவு என்ன இருந்துச்சோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த கேப்பு எல்லாமே அளவில் இருந்த அளவை அப்படியே டாட்டோட அளவு எல்லாமே அது லென்த்து எல்லாம் அளவு ப்ளவுஸ் பிரகாரம் செஞ்சிட்டோம். ஓகே, இன்னும் வேறு அடுத்த இதில் நம்ம இது மாதிரி இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து தையல் துறை சேனலில் பயணிக்கலாம். நன்றி.